திரையுலகில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி மிக குறைந்த வயதில் இறப்பவர்களுக்கெல்லாம் அந்த மரணத்துக்கு என்ன காரணமா இருக்கு அப்படின்னா அந்த குடி தான் காரணமா இருக்கு. அதுக்கு வந்து ரெண்டு காரணம். ஒன்று, திரையுலகில் இருக்கும் கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக குறுகிய காலத்திலே ஒரு புகழ் கிடைக்குது, ஏராளமான பணம் கிடைக்குது. இந்த ரெண்டும் கிடைக்கும் போது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவர்களுக்கான முக்கிய பிரதான கேளிக்கையை அந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிடுறாங்க. ரோபோ சங்கரை குறித்து மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த பணமும் புகழும் சேரும் போது இவங்களால பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி வந்து ஒரு நார்மலான லைஃப்ல வந்து சர்வைவல் பண்ண முடியாது. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் அமைச்சுக்கிட்டு அங்கே தான் அவங்களுடைய பொழுதை கழிக்கணுங்கும் போது இந்த மது பழக்கம்ங்கிறது அவங்களுக்கு ஒரு தவிர்க்க முடியாத விஷயமா மாறி அது டெய்லி குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மிதமிஞ்சிய பணம் அந்த கேளிக்கை மனோபாவத்தில் குடிக்க ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் அவங்க குடி நோயாளியா மாறிடுறாங்க. இது ஒரு பக்கம். இப்படி இருக்கிற அந்த திரைக்கலைஞர்களுக்கு ஒரு கட்டத்தில் திரைப்பட வாய்ப்புகள் இல்லாமல் போகும்போது அந்த கவலையிலேயே பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து அந்த மதுவை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. புரியுதா இல்லையா? ஸோ இதுதான் அவர்களுடைய இந்த உயிரிழப்புக்கெல்லாம் ஒரு முக்கிய காரணமாக இருக்கு.